இக்காணொளியில் சிவபெருமான் இந்திரனின் பழித்தீர்த்த படலத்தை காணலாம். தேவகுரு பிரகஸ்பதி இந்திரலோகம் வந்தார். தேவமாதர்களின் நடனத்தில் மூழ்கியிருந்த இந்திரனும் சபையில் உள்ளவர்களும் அவரை கண்டு கொள்ளவில்லை. அதனால் வெறுப்புற்ற தேவகுரு இந்திரலோகத்தை விட்டு வெளியேறினார். குரு இல்லாத இந்திரலோகம் செல்வ செழிப்பை இழந்தது. தேவேந்திரன் பிரம்மாவை சந்தித்து இந்திரலோகத்தில் நடந்தவற்றை கூறி அதை சரி செய்வதற்கு தீர்வை கேட்டான். இந்திரலோகத்தில் குரு இல்லாததால் இந்த நிலை. எனவே அசுரகுலத்தில் பிறந்த விசுவரூபனை தற்காலிக குருவாக்கிக் கொள் என்று பிரம்மா கூறினார். விசுவரூபன் தேவேந்திரனுக்கு குருவாக ஒப்புக்கொண்டான். மீண்டும் தேவலோகம் செழிக்க யாகம் ஒன்றை நடத்தினார்கள். விஸ்வரூபன் அசுரகுலத்தில் பிறந்ததால் அசுரகுலம் செழிப்பதற்கான மந்திரங்களை உச்சரித்தான். இதை அறிந்த இந்திரன் விஸ்வரூபனை வதம் செய்தான். அதனால் இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது. விஸ்வரூபனின் தந்தை அசுரன் துவட்டா யாகம் நடத்தி இந்திரனை பழிவாங்க விருத்தாசுரன் என்ற அரக்கனை உருவாக்கினான். விருத்தாசுரனுக்கும் இந்திரனுக்கும் இடையே போர் நடந்தது. விருத்தாசுரனின் தாக்குதலில் நிலைகுலைந்து பிரம்மாவை சரணடைந்தான் இந்திரன். பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் முறையிடு என்றார். இந்திரன் மகாவிஷ்ணுவை சந்தித்து அரக்கனை வீழ்த்துவதற்கான வழியை கேட்டார். மகாவிஷ்ணு திருப்பார்க்கடலை கடையும் போது தேவர் மற்றும் அரக்கர்களின் ஆயுதங்களை ததீசி முனிவர் விழுங்கினார். அதை ததீசி முனிவரிடம் பெற்றுக்கொள் என்றார். இந்திரன் ததீஷி முனிவரிடம் மகாவிஷ்ணு தங்களிடம் விருத்தாசுரன் அழிக்க ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள அனுப்பினார் என்று முறையிட்டார். ததீசி முன்னொரு காலத்தில் அசுரர் மற்றும் தேவர்களின் ஆயுதங்களை விழுங்கினார். அது முதுகெலும்பாக இருந்தது. அதை வஜ்ராயுதமாக மாற்றி இந்திரனிடம் வழங்கினார். விருத்தாசூரன் இந்திரன் வஜ்ராயுதம் பெற்றதை அறிந்து கடலில் ஒளிந்து கொண்டான். இந்திரன் அகத்தியர் உதவிய நாடினார். அகத்தியர் கடல் நீரை முழுமையாக குடித்தார். இந்திரன் விருத்தாசூரன் இடையே கடுமையாக சண்டை நடந்தது. இறுதியாக இந்திரன் விருத்தாசூரனை அழித்தான். அசுரனை அழித்த இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் பெற்று மனம் பேதலித்து தாமரைத் தண்டில் ஒளிந்து கொண்டான்.